சில மாதங்களுக்கு முன் என்னை ஒரு ஜோதிடர் தொடர்பு கொண்டார். போனில் பேசியவர், ஒருவன் என்னை ரொம்ப நாளாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான், அது கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரிய வேண்டும் என்றார். அவரே சற்று நேரம் கழித்து, ஒருத்தன் இருப்பானா போய்விடுவானா என்று கேட்க வேண்டும் என்றார். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று புரியவில்லை. மறுநாள் ஜாதகத்தை அனுப்புகிறேன் என்றார். அதன்படி மறுநாள் ஜாதகத்தையும் கட்டணத்தையும் அனுப்பியிருந்தார். அது ஒரு பெண்ணின் ஜாதகம். அந்த பெண்ணிற்கு எப்போது திருமணம் நடக்கும் என்று கணித்து கூறுங்கள் என்றார். நேற்று அவர் பேசியதற்கும் இன்று காலை அவர் ஜாதகத்தை அனுப்பி கேட்டதற்கும் சம்பந்தமில்லை. அந்த பெண்ணுக்கு 30 வயது நடந்து கொண்டிருந்தது. சந்திர தசையில் சந்திர புத்தியில் சனி அந்தரத்தில் சனி சூட்சமும் நடந்து கொண்டிருந்தது. திருமண காலங்களை குறித்து வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். அந்த திருமண காலங்களை ஏன் தீர்மானித்திருக்கிறேன் என்று விவரமாக அதில் குறிப்பிட்டிருந்தேன். அந்த ஜாதகத்தில் வேறு ஏதாவது பார்க்க வேண்டுமா என்று கேட்டிருந்தேன். அவர் வேறொன்றும் தேவையில்லை என்று கூறிவிட்டார். ஒரு வாரம் கழித்து எனக்கு காலையில் போன் செய்திருந்தார். அந்த பெண்ணின் இனத்தையும் குறிப்பிட்டு சொன்னார். ஜோதிட ரீதியாக குரு சுக்கிரன் வர்ணத்தை சேர்ந்தவர். அவர் சொன்ன குலத்தை நேரடியாக சொல்லாமல் குரு சுக்கிரன் என்று மாற்றி சொல்லியிருக்கிறேன். இதுவரை சொன்னதில் சுவாரஸ்யமும் ரசிப்புத்தன்மையும் இல்லாமல் இருக்கலாம். இந்த ஜாதகத்தை பார்த்த பின் உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கிறது என்று கேட்டார். இந்த ஜாதகத்தை பார்த்ததற்கும் தொழிலுக்கும் என்ன சம்பந்தம் என்று எனக்கு புரியவில்லை. ஏன் கேட்கிறீர்கள்? தொழில் எப்போதும் போலதான் நடக்கிறது என்று கூறினேன். என்னங்க இப்படி சொல்றீங்க? இந்த ஜாதகத்தை பார்த்த பின்னாடி தான் எனக்கு தொழில் அமோகமாக நடக்குது. தினசரி யாரையும் பார்க்கறது கூட முடியல என்னால். அந்த அளவுக்கு கூட்டம் வருது அப்படின்னு சொன்னார். இந்த ஜாதகத்தை பார்த்த பிறகு உங்களுக்கும் நிறைய கூட்டம் வரணுமே, நிறைய வாடிக்கையாளர் வரணுமே, வரலையா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கும் தொழில் நல்லா நடக்கணும் தான் அந்த ஜாதகத்தை உங்கள் பார்வைக்கு அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொன்னார். இது ஒரு விதமான உருட்டு என்றாலும் அவர் நல்ல மனசுக்காரர் போல. அதனால தான் அடுத்த ஜோசியரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு, நல்ல மனசுக்காரர் தான் போல என்று நினைத்தேன். அடுத்து ஒரு கேள்வியை கேட்டார். அதுவும் அவருடைய வட்டார வழக்கு மொழியில் கேட்டார். எனக்கு புரியவில்லை. திரும்ப திரும்ப நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்று புரியவில்லை என்றேன். அப்புறம் மாற்றி சொன்னார். உங்களுடைய ஆத்மா உங்கள்கிட்ட பேசலையா? உங்கள் ஆத்மா சொல்லியிருக்கணுமே என்று கேட்டார். என்னடா இவர் ஏதேதோ பேசுகிறாரே. ஜாதகம் அனுப்புறதுக்கு முதல் நாள் வெவ்வேறு கேள்வி கேட்டார், மறுநாள் கல்யாணம் எப்போன்னு கேட்குறாரு. இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு இன்னும் இந்த குழப்பமே தெரியல, இப்போ அடுத்து இப்படி கேட்குறாரே என்று யோசித்தேன். சார், ஆத்மா எப்படி பேசும் எனக்கு புரியல. ஒருவேளை நீங்கள் அசரீரின்னு மாதிரி ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர், ஆமாம் உங்களுக்கு காதில் அசரீர் எதுவும் வந்து கேட்கலையா அப்படின்னு கேட்டார். ரைட்டு, முடிஞ்சது சோழி அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நாம் இன்னைக்கு ஏடா கூடமாக இவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அப்படிலாம் எதுவும் இல்லைங்க சார், நீங்கள் கேட்குறது எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஜாதகத்தை பார்த்ததுக்கும் அசரி வர்றதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர், சார், நான் சில ஜாதகம் பார்த்தோன்னா உடனே எனக்கு அசரீர் வந்து சொல்லும். நாம் ஜோதிடருங்க டெய்லி பண்ணுற பூசையினால் தெய்வம் நம்மளுக்கு வந்து சொல்லும். அதுவும் இதை மாதிரி ஜாதகத்தை பார்த்தா கண்டிப்பாக வந்து சொல்லும் அப்படின்னு சொன்னார். நான் தொடர்ந்து மௌனமாகவே இருந்தேன். எதுவும் பேச எனக்கு தோன்றவில்லை. எந்த ஒரு ஜாதகருக்கும் தனாதிபதி, தனக்காரகர், லாபாதிபதி இவருடைய சம்பந்தமும் நடப்பு தசாபுத்தி அந்தர சூட்சும பிராணின் அடிப்படையில் வருவாய் வருவதை சுட்டிக்காட்டும். ஜோதிடரும் இதில் அடங்குவர். இவர் என்னவென்றால், அந்த பெண்ணின் ஜாதகம் பார்த்ததால் தான் எனக்கு வருமானம் அதிகமாக இருக்கிறது என்று பெருமிதப்படுகிறார். சந்தோஷம், நன்றாக இருக்கட்டும். ஜோதிடத்திலும் ஆன்மீகத்திலும் மூட நம்பிக்கைகள் நிறைய உண்டு. ஆனால் இந்த ஜோதிடரும் மூட நம்பிக்கை இருக்கிறது. அந்த பெண்ணின் ஜாதகத்தை பார்த்ததால் தான் தனக்கு வருவாய் வந்ததாக கருதுகிறார். தன்னுடைய தனாதிபதி, தனக்காரகர், லாபாதிபதியுடைய நிலை தற்போது எப்படி, தசாபுத்திகளே அதனுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது, அதனால் பணம் வந்ததா இல்லையா என்று தீர்மானிக்க முடியாத நிலையில் அவர் இருக்கிறார் என்று புரிகிறது. இதைத்தான் முட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது என்று சொல்லியிருக்கிறார்கள் போலிருக்கிறது. இதுவாவது பரவாயில்லை. அந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் உங்களுக்கு அசரீரி சொல்லியதா என்று கேட்டாரே, அப்போதே தெரிந்து கொள்ளலாம் அவருக்கு சந்திரன் கடுமையாக பாதிக்கப்பட்டு 8ஆம் அதிபதியுடன் தொடர்பில் இருக்கிறார் என்று.